இப்போ அல்லிங்கிறது ஒரு நாடு, மல்லிங்கிறது ஒரு நாடு, காடுங்கிறது ஒரு இடமா இருக்கு. இப்போ இதுல வர்ற கேரக்டரா கதாபாத்திரமா பார்க்கும்போது அல்லி நாட்டுக்கும் மல்லி நாட்டுக்கும் சண்டை நடக்குது, போர் நடக்குது. இந்த போரோட முடிவுல அந்த மன்னர்கள், தளபதி இவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. இந்த ஆண்கள் உலகமே, அந்த உலகத்துல ஆண்கள் எல்லாருமே இறந்து போறாங்க. இறந்து போய் ராணிமார்கள், அந்த இளவரசி அவங்க, இந்த பெண்கள் எல்லாமே சேர்ந்து அந்த நாட்டை ஆள்றாங்க. அவங்களுடைய நாட்டை பெண்கள் மட்டுமே ஆளுறாங்க. இப்போ ராணிகளெல்லாம் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில நமக்கு ஒன்று வந்து குறிப்பிடுறாங்க. ஆண்கள் யாரும் வந்து இறந்து போகலை, அவங்க எல்லாருமே வந்து காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழறாங்க. ஏன் மறைஞ்சு வாழறாங்கன்னா, இந்த ஆண்கள் இல்லாத உலகத்துல பெண்களுடைய ஆட்சி முறையும் அவங்களுடைய வாழ்வியல் முறையும் எப்படி இருக்குன்றத வேவு பார்க்கணும், அதன் வழியா வேவு பார்க்கணுன்றதுக்காக இவங்க மறைஞ்சி வெளியில இருந்து ஒற்றர்கள் அனுப்பி அங்க இங்கன்றத வேவு பார்த்து இவங்க காட்டுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கதை சுருக்கமா இருக்குது. இதுக்குள்ள பிளே தொடங்கும் போது, நாடகம் தொடங்கும் போது ஒரு பெண்கள் கூட்டம் வந்து ஒரு குழந்தை பிறந்த சந்தோஷத்தோட பாடல் பாடிக்கிட்டு உள்ள வராங்க. புள்ள ஒன்று பிறந்தாச்சு, புள்ள ஒன்று பிறந்தாச்சு, ஏக்கமெல்லாம் தீருது, எங்கள் கஷ்டமெல்லாம் கலையுது அப்படின்றது. அப்போ ஏன்னா அந்த பிறந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையா இருக்குது. இது வரைக்கும் அந்த உலகத்துல ஆண்கள் இல்லாத அந்த உலகத்துல முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை தான் அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களுக்கும் புருஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த கதை இருக்கு. அப்போ அதுல ஒரு கிழவியோட கதாபாத்திரம் ஒன்று உள்ள வருது. அந்த கிழவி வந்து ஒரு முதல்ல வரும்போது கதாபாத்திரமா இல்லாம ஒரு நரேட்டரா, ஸ்டோரி டெல்லரா வராங்க. அவங்க ஒரு கதை சொல்லியா வராங்க. உள்ள வந்த உடனே அவங்க பேசும்போது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா, இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இந்த நாடு இருந்துச்சு தெரியுமா, அல்லி நாடும் மல்லி நாடும் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்றத அவங்க ஒரு கதையா சொல்றாங்க. எங்க நாட்டுல இப்போ வந்து ஆண்கள் யாருமே கிடையாது, வெறும் பெண்கள் மட்டும்தான் ஆளுறாங்க. ஆண்கள் இல்லாத எங்கள் நாட்டில் எப்படி எங்களோட வம்சம் வந்து விருத்தி ஆகும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகும், இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா எங்களோட நாட்டோடைய சூழல் எப்படி மாறும், ஒரே சுடுகாடாக மாறிடும். அந்த மாதிரியான அவங்களோட மனப்பான்மை எல்லாமே, அவங்களோட குமரல் எல்லாம் பார்வையாளர்கள் மத்தியில் அவங்க கேள்வியாக எழுப்பி வைக்கிறாங்க. அதுல இருந்த அப்போ வந்து அந்த சூழல்ல மன்னர்கள் இவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஆண்கள் வந்து இருந்தாங்க. அவங்க யாருன்னா, ரொம்ப ஏஜ்டான பர்சன், சண்டை போட முடியாத கிழவர்களும் நோயாளிகளும் மட்டுமே அங்க இருந்திருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் இறந்து போக 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 கடைசியா இருந்த ஒரு கிழவன் மட்டும் அங்க இருந்து ஒரு கேலி கிண்டலோட பெண்கள் கிட்ட பேசும்போது, இனிமே நான் தான் உங்க எல்லாருக்கும் புருஷன், ஏன்னா நான் இந்த அல்லி நாட்டுக்கும் மல்லி நாட்டுக்கும் நான் ஒரே ஒரு கிழவன் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புருஷன் அப்படிங்கிறத அந்த பெண்களை வந்து கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுற மாதிரியும் பேசும்போது ஒரு அதுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியா இது எப்படி அக்செப்ட் பண்றது, என்ன மாதிரியான டோன்ல அவர் பேசும்போது என்ன மாதிரி டோன்ல அவர் பேசுறாரு, அதை எப்படி பெண்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரியான கேள்வியும் இதுல இருக்குது. அப்போ அடுத்த கட்டத்துல அந்த கேள்வி சொல்றா, அல்லி நாட்டுல ஒரு பெண்ணு வந்து கர்ப்பமா இருக்கா, இப்போ அந்த பெண்ணுக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு, அதுதான் அந்த ஆண் குழந்தை. இந்த ரெண்டு நாட்டுக்கும் அந்த குழந்தை தான் புருஷனா இருக்க போகுது, அந்த பெண்கள் எல்லாருக்குமே புருஷனா இருக்க போகுது அப்படிங்கிறத இவங்க என்ஜாய் பண்றாங்க. இந்த காட்சி இந்த படிமத்துல இப்படி முடியும் போது, ஃபர்ஸ்ட் காட்சி முடியும் போது, ரெண்டாவது காட்சியில எல்லா பெண்களும் வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஆசைப்படுறாங்க. எல்லாரும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு சாதாரண நாட்டில் இருந்த ஒரு சாதாரண பெண்ணுக்கு தான் பிறந்தாலும் ராணியோட கட்டுப்பாட்டில் அரண்மனைக்குள்ளேயும் அவங்களோட கட்டுப்பாட்டோட அந்த புற சூழல்லையும் வளர்க்கப்படுது. அப்போ ரொம்ப எளிமையாக இருக்கிற மக்களால் போய் அதை பார்க்க முடியல. அப்போ ஏதாவது ஒரு சாக்கு தேவைப்படுது. ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அந்த குழந்தைய அப்படின்னா, கடத்தெருவுக்கு போகலாம், நம்ம குழந்தைக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகலாம். அந்த ஆம்பளைக்காக அவங்க வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது குழந்தையோட அந்த ஏஜ்ல இருந்தாலும், பருவத்துல இருந்தாலும் ஆம்பளைன்னே சொல்லிக்கிட்டு வராங்க பெண்கள் எல்லாருமே. நம்ம ஆம்பளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம். பொதுவாக நம்ம வீடுகளில் இப்போ வந்து இப்போ அந்த வழக்கு இல்லை, பேச்சு வழக்கில். கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், புருஷனை ஆம்படியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆம்பளை, எங்கள் வீட்டு ஆம்பளை
எங்கள் வீட்டு ஆள் ஆம்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்போ இதில் வந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆம்பளைன்னா எனக்கு டைரெக்டாக படுது புருஷனை தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து புருஷனாக ஏற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து எல்லாருமே புருஷனாக அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆம்பளை போய் பார்ப்போம்னு அவ்வளோ ஆசையாக இருக்காங்க. அதில் ஒரு சாக்கா அந்த ஒரு பொருள் கொலுசோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். அப்படி வாங்கிட்டு போனால் நம்ம குழந்தை அந்த ஆம்பளையை போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஏக்கத்தோட அவங்க வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அந்த அந்த புறத்துக்கு உள்ளே போயிடுறாங்க. குழந்தைய பார்க்குறாங்க, விளையாடுறாங்க. அந்த சூழலில் அப்படியே 3வது காட்சி நகருது. குழந்தைய விளையாட வைக்கிறது, அதோட பேசுறது, சிரிக்கிறது, இந்த இதுலலாம் இருக்கும்போது பின்னரங்கிலிருந்து திடீர்னு ஒரு போர் சத்தம் வருது. அங்கே வந்து ராணி, பெண்கள் இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு போர் சத்தம் வருது. அதில் நிறைய சண்டை போடுறது, ஓலம், சாவோட அந்த சத்தம், அழுக, நிறைய சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இங்கே வந்து எல்லாரும் இருந்து அது என்ன சத்தம்ன்றதை கேட்டு பயப்படுறாங்க. உடனே கிழவி உள்ள வரா. கிழவி வந்து அதெல்லாம் ஒரு சத்தமும் இல்லை, நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்கள எல்லாரும் வந்து ஆசுவாசப்படுத்துகிறா. அந்த கிழவியோட கதாபாத்திரம் மட்டும்தான் டோட்டலாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் முன்னாடியே ஒரு ஞானி மாதிரி என்ன நடக்க போகுது அடுத்துன்றது அந்த கிழவிக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரியான அதனால எனக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீங்கள் அமைதியாக இருங்கன்றதை இவங்க ரொம்ப போல்டாக சொல்லிடுறாங்க. சொல்லி அப்போது அந்த சமயத்தில் ஒரு வெள்ளை உருவம் வந்து உள்ளே வருது. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு அது என்ன குழந்தை எப்படின்றது, ஏன் இந்த வெள்ளை உருவம் திடீர்னு வருது, யார் இந்த வெள்ளை உருவம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த வெள்ளை உருவத்துக்கு மேலே ரத்தக்கரையோட படிஞ்ச சில கரைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த போர் சத்தம் ஏற்கனவே நமக்கு கேட்டுருச்சு. அப்போ வெள்ளை உருவம் வருது, அதில் ரத்தக்கரை இதெல்லாம் வரும்போது நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. போரில் நடந்த ஒன்று இறந்த ஆன்மாவா அப்படியும் நம்ம பார்த்துக்கலாம், இல்லை வேற யாரோ மாறு வேஷத்துலையும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. முடிஞ்ச உடனே இது இப்போ அந்த வெள்ளை உருவத்துக்கும் கிழவிக்கும் வந்து ஒரு சண்டை நடக்குது. ஒரு பேச்சாலே ஒரு விவாதம் மாதிரி போகுது. யார் நீன்னு வெள்ளை உருவம் கேட்குது. கிழவியை பார்த்து யார் நீ, இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை நான் கேட்கணும், நீ யார், ஏன்னா இது எங்கள் நாடு, நான் தான் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன், நீ யார், நீ வந்து என்ன கொஸ்டின் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும்போது நான் வந்து இந்த அல்லி நாட்டுக்கும் மல்லி நாட்டுக்கும் நான் தான் ராஜா, அப்படி எங்கள் நாட்டில் யாருமே கிடையாது அப்படின்றது கிழவி சொல்கிறாங்க. அப்படி எங்கள் நாட்டில் யாரும் கிடையாது, இங்கே பெண்கள் தான் ஆள்றாங்க, நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு, சட்டம் எல்லாமே, அப்படி எங்கள் நாட்டில் இது வரைக்கும் ராஜான்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு. இல்லை நான் இருந்தேன், இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சுட்டு போகிறாரு. இப்போ ஏன் நீ இங்கே வந்த, உனக்கு என்ன வேலை இங்கே வர்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து குழந்தைய பார்க்க வந்தேன், இது என்னோட குழந்தை, இது ஏன் குழந்தை, இதை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு. இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துங்க, ஏன்னா இது வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அந்த அடுத்த நாட்டில் இருக்கிற மல்லி நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க, இது ஒரே ஒரு ஆண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும், பத்திரமா பார்த்துங்க இந்த குழந்தையா அப்படின்னு அவர் ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துட்டு போகிறார், ஒரு அறிவுரை மாதிரி கொடுத்துட்டு போகிறார், பத்திரமா பார்த்துங்க, குழந்தைய விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது முடிஞ்சு போகும்போது இந்த காட்சி இப்படி முடியும் போது ராணிக்கு வந்து அடுத்து தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கனவு மாதிரி வருது. கனவோட ரொம்ப பயந்து எழுந்து நிற்கிறா. அப்போ எல்லா பெண்களும் பார்க்குறாங்க, ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆடு வந்துச்சு, கெடா ஆடு வந்துச்சு, அந்த கெடா ஆடு என்கிட்ட இருந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போச்சு, காட்டுக்குள்ளே நான் ஓடிட்டே இருந்தேன், இருந்தாலும் என்னை விடாமல் தூக்கிட்டு போகுது, அந்த குழந்தைய பிடிங்கி தூக்கிட்டு போகுது, நான் எவ்வளோ முடிஞ்சு ஓடினாலும் என்னால் அந்த கிடாவை பிடிக்க முடியல, அது என் குழந்தைய எடுத்துகிட்டு ஓடின மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. இப்போ இந்த கனவுல வந்து ஏற்கனவே வந்து ராணி வந்து பார்த்துருக்கா, அந்த வெள்ளை உருவத்தை ஏற்கனவே முதல் காட்சியில் பார்த்துருப்பா. அதை வந்து அந்த கனவுல ஏற்கனவே பார்த்ததுனால இவ கனவுல வரும்போது அது ஆட்டுக்கிடாவா மாறுது. ரெண்டுமே ஒரே விஷயம்தான், ஆனால் கனவாக மாறும்போது விஷுவல் வந்து வேற ஒரு டைப்ல மாறுது, வேற ஒரு. அப்போ இங்கே வந்து ரைட்டரே வந்து ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாரு நமக்கு. நம்ம அடுத்த இதுக்காக ஒரு விஷயம் கனவுல நம்மளோட இமேஜினேஷன் இருந்தாலுமே அவரோட இமேஜினேஷன்ல அது ஒரு வெள்ளை ஆடா மாற்றி நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. அப்போ நம்ம அதே சேமா அதே கதாபாத்திரத்தை அதே மாதிரி டிசைன்லேயே திரும்ப இங்கே எடுத்துன்னு வந்து வைக்க வேணாம், அப்படி ஒரு கட்டாயம் தேவையில்ல, நான் ஒன்று யோசிக்கிறேன், இருந்தாலும் நீ இது இல்லாமல் நீ வேற ஒன்றும் கூட யோசிச்சுக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா மாதிரி அவர் வச்சுட்டு போறாரு அப்படிங்கிறது எனக்கு இதில் தோணுச்சு. ஸோ இது முடிஞ்சு
ஸோ இது முடிஞ்சிட்டு இந்த ஆட்டோட வெள்ளை உருவம் இதெல்லாம் இருக்குது. இப்போ இங்க இருந்து இந்த பயத்தோட இவங்க எல்லாமே இந்த பயத்தோட இருக்கிறாங்க. திரும்பவும் கிழவி வரா, விடு அது கனவு தானே, கனவுல வந்து அதை பிரம்ம தான், நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்ம குழந்தை நம்மள்ட்ட தான் இருக்குது, நீ ஏன் அதை பத்தி திரும்ப திரும்ப கவலைப்படுற, நீ விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த கிழவி. விட்டுருங்க அப்படின்னோடனே சரின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டம் கலையுது, அப்படி இப்படின்னு போயிட்டு வராங்க. கிழவியும் போறா. இருந்தாலும் அந்த குழந்தைய வச்சுட்டு இருந்த ராணியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிள் இருந்தப்போ ஒரு வெள்ளை உருவம் திரும்ப வருது. அதே மாதிரியான ஆட்டு உருவம் ரியலாவே இப்போ உள்ள வருது. ரியலா உள்ள வந்து அந்த குழந்தைய வந்து அப்படி இப்படின்னு விளையாட வைக்குது. இவங்களை அப்படி இப்படின்னு ஒரு ஏதோ ஒரு திசையில அவங்கள கவனத்தை திருப்பிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுது. அப்போ இங்க வந்து குழந்தை வந்து காணாம போயிடுது. அந்த குழந்தைய பார்த்துட்டு தூக்கிட்டு போறதை பார்த்து இவங்க வந்து பெண்கள் எல்லாம் திரும்ப துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா பிடிக்க முடியல, போய் மறைஞ்சிருது. இப்போ அந்த இது இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் திடீர்னு 2 நாட்டு மன்னர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அந்த காடோட பகுதி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த காட்டுல அள்ளி நாட்டு மன்னனும் மல்லி நாட்டு மன்னனும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அவங்க கிட்ட இருக்குது. குழந்தைய பார்த்து சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து நம்ம வந்து முன்னாடி தான் எதிரிகளா இருந்தோம், ஆனா இப்போ வந்து நம்ம நண்பர்களா இருக்கோம், நம்ம சூழல்ல இந்த குழந்தை இப்போ இருக்குது, இந்த குழந்தைய அவங்களால கண்டிப்பா நல்லபடியா வளர்க்க முடியாது, நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல்ல இவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் முடியுது. ராணி கிழவி பெண்கள் இப்போ வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராணியும் கிழவி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் மாதிரி அமைச்சு அவங்க பேசிக்கிறாங்க. குழந்தை வந்து காணாமல் போயிடுச்சு, நம்ம வந்து குழந்தைய மீட்கணும், அது யார் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு தெரில, ஒருவேளை மல்லி நாட்டுக்காரங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, வாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை நம்ம எடுத்தவொடனே முடிவு பண்ணிட வேணாம், கிழவி அப்பயும் சொல்கிறேன், நம்ம எடுத்தவொடனே முடிவு பண்ணிட வேணாம், நீங்கள் முதல்ல வெளியில் இருக்கிற நம்மளோட நாட்டு பகுதியில் எல்லா இடத்துலையும் தேடுங்க, கிடைக்கலன்னா நம்ம அதுக்கப்புறம் போய் அவங்கள கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ தேடி எல்லா இடத்துக்கும் ஓடுறாங்க. ஒரு ஒரு இடமா போய் பார்க்கும்போது இந்த இடத்துல கிழவி சொல்லும் போது ராணி சொல்றா, ஆமா நீ சொல்றது சரிதான், ஏன்னா எனக்கு வந்து இப்போ இங்க வந்து நம்ம நாட்டுல ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த நாட்டுல வந்து ஒரு பெண் கர்ப்பமா இருந்தா இல்லையா, அவளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான், அப்போ ஒருவேளை அங்க பெண் பிறந்தனால நம்ம இந்த ஆண் குழந்தைய அவங்க திருடி போக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எனக்கு பெண் பிறந்திருந்தா ஒருவேளை அந்த ஆண் குழந்தைய நான் இங்க தூக்கிட்டு வந்திருப்பேன், அப்போ இதே மாதிரி தானே அவளும் யோசிச்சு என் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பா, கண்டிப்பா இது அவளோட வேலையா தான் இருக்கும், அதனால நம்ம அங்க போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழலுக்கு இவங்க ஏற்படுறாங்க. அப்புறம் பெண்களுக்கு கிழவி குழந்தை இது எல்லாத்தையுமே தேடி போகும்போது வெளியில ஒரு வெட்ட வெளி பகுதியில் ஒரு ஆட்டோட தோல் வந்து ஒரு மரக்கிளையில காய போட்டிருக்கு. இது எப்படி இங்க வந்திருக்கும் இந்த தோல், இது இந்த இந்த ஆட்டை வந்து வேட்டையாடினது எப்படியும் பெண்களா இருக்க முடியாது, பெண்கள் வந்து நம்ம பகுதியில வந்து வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ வேற யார் சிங்கம் புலி அடிச்சிருந்தா தோலை வந்து இவ்வளவு அழகா வந்து காய போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அப்போ வேற யாரு நல்ல திடகாத்தமா இருந்தா ஒரு ஆம்பளையா தான் முடியும், ஆனா நம்ம நாட்டுல ஆம்பளை இல்லை, அப்ப இது யாரு தான் செய்திருப்பா, போய் எல்லா இடமும் தேடுங்க, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணுன்ற மாதிரியான சூழல்ல அவங்க புறப்படுறாங்க. அப்போ இப்போ வந்து போர் தொடுக்கிறாங்க, மல்லி நாட்டு மேல போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுக்கும் போது கிழவி வந்து பார்த்துட்டு வேணாம் வேணாம் இந்த போரெல்லாம் வேணாம், நீங்க வந்து ஏற்கனவே சண்டை போட்டு ஏற்கனவே ஒரு பெரிய போர் நடந்ததுனால தான் நம்ம ஆம்பளை எல்லாருமே இழந்துட்டோம், இப்போ இருக்கிறது நம்ம பெண்கள் மட்டும்தான், நம்மளாவது ஒத்துமையா இருக்கணும், என்ன நடந்ததுன்னு முதல்ல பேசி பார்ப்போம், குழந்தை எங்கேயும் போயிருக்காது நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், வீணா சண்டை போடாதீங்க, சண்டையோட முடிவு நமக்கு கடைசியா நமக்கு இழப்பா தான் இருக்கும், நம்மளும் இறந்து போய் இந்த நாடே யாரும் இல்லாத நாடா மாறும், அதனால சண்டை போடாதீங்க அப்படின்னும் போது ராணி வந்து அவங்களோட பேச்சை கேட்டுக்க மாட்டாங்க. என் குழந்தை வேணும், என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போரை நிறுத்துறேன், அந்த கதை எனக்கு தெரியும், நான் வந்து அந்த கதையை சொல்றேன், நீ போரை நிறுத்தினோடனே போரை நிறுத்திடுறாங்க. அப்போ கிழவி வந்து திரும்பவும் சொல்றா,
போரை நிறுத்தின முடிவில் எல்லாருமே கலைஞ்சி அவங்கவுங்க தேசத்துக்கு போகும்போது ஒரு பாட்டு வந்து கிழவி பாடுறா. அந்த மத்தியான வேளையிலே மந்தமான சூழலிலே காத்தடிக்க காத்திருக்கும் கருவ மர தியானத்திலே ஒத்தையா ஒரு குழந்தை ஊரை தேடி உலாவுதான். ஊரை தேடி உலாவுற குழந்தை உன் குழந்தையா ஏன் குழந்தையா? ஸோ இந்த பாட்டு மட்டும் பர்டிகுலராக இந்த பாட்டு மட்டும் நான் படிக்கும் போது எனக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு நடித்த ப்ளே ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கும் போது அண்ணாலாம் கூட வந்து பார்த்துருக்காங்க. கொகேஷன் சாக் சர்க்கிள்னு ஒரு ப்ளே வந்து பண்ணோம். அதுலேயும் இதே குழந்தையோட பிரச்சனை தான் பேசுவாங்க. என்னன்னா அதில் ஒரே ஒரு நாடு தான், அந்த நாட்டில் ரொம்ப ஹைரக்கில் இருக்கிற ராணியோடைய குழந்தைய ஒரு வேலைக்காரி பணிப்பெண் வந்து தூக்கிட்டு போய் வளர்ப்பா. அந்த குழந்தை கொஞ்சம் நல்ல வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ராணி வந்து திரும்பியும் அந்த குழந்தைய கேட்பா. இப்படி ஒரு சண்டை ஒரு 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 யுத்தம் மாதிரி நடக்கும். கடைசியாக யாருக்கு அந்த குழந்தை, இது உனக்கா எனக்கா, நான் தானே இவ்வளோ நாளாக வளர்த்தேன்றது வேலைக்காரியோடைய விவாதமாக இருக்கும். நான் தானே பெற்றேன், நான் பெக்கலைன்னா நீ வளர்த்துருப்பியா அப்படிங்கிறது அவ சைடில் இருந்து இருக்கும். பர்டிகுலராக இந்த பாட்டை படிக்கும் போது மட்டும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அது பிரெக்டோட நாடகம் அவர் டெவலப் பண்ணது, ஒரு ஒன்லைன்லேருந்து டெவலப் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரி அது அப்படிங்கிறது எனக்கு அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ 8வது காட்சியில் அல்லி மல்லி நாட்டு மன்னர்கள் வந்து இப்போது இதெல்லாம் முடியும் போது, போர் முடியுது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லி நாட்டு மன்னரும் மல்லி நாட்டு மன்னரும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இங்கே இது வரைக்கும் நடந்த நாடகத்தில் இப்போ வந்து நாடகம் சூழலாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடந்துச்சுல நாடகம், இது வரைக்கும் நமக்கு குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நாங்களும் எடுக்கலை, நீங்களும் எடுக்கலை, அவங்களும் எடுக்கலை, இவங்களும் எடுக்கலை. அப்போ யார்கிட்ட தான் அந்த குழந்தை போயிருக்கும், யார் தான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதை நாம தான் கண்டுபிடிக்கணும், வாங்க போகலான்றது இவங்க ஒரு சைட்லேருந்து குழந்தைய தேடுறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 2 நாட்டு மன்னருக்குமே சண்டை நடக்குது. நீ தானே குழந்தைய போய் பார்த்த, விளாட்ன, அப்போ ஒருவேளை நீ எடுத்துருக்கலாம், ஏன் நீ தானே வந்து பார்த்த, நீயும் எடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருக்குள்ள திரும்பவும் சண்டை நடக்குது. அப்போ அதை இவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இல்லை பாரு, நம்ம 2 பேரும் திரும்பவும் சண்டை போடுற மாதிரி ஒரு உரையாடல் வருது பாரு அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்து சண்டை போட வேணாம், நம்ம நண்பர்களாக தானே இருக்கிறோம், இதெல்லாம் சண்டை போட வேணாம், ஒரு நிமிஷம் இந்த வந்து நிறுத்திடுவோம், இந்த கதையை அப்படியே விடு, நம்ம பார்ப்போம் அப்படின்றாங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் 9வது காட்சி வருது. கிழவி திரும்ப ஒரு கதை சொல்லியாக வரா. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லியாக வந்தா, அந்த கதை சொல்லிலேருந்து ஒரு கதையை சொல்லி நடக்க போகிற சூழலெல்லாம் அவள் இன்ட்ரோ கொடுத்தா. இப்போ இங்கே திடீர்னு பிரேக் பண்ணி திரும்பவும் ஒரு கதை சொல்லியாக வரா. இதில் ஆட்டுத்தோலை ஏற்கனவே காய போட்டிருந்த அந்த ஆட்டுத்தோலை எடுத்துக்கிட்டு உள்ளே வரா. ஆட்டுத்தோலை எல்லாருக்கும் பார்வையாளர்கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட காட்டிட்டு, பாருங்க, இந்த ஆட்டுத்தோலில் ஒரு கதை இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், அதை கேளுங்க. ஆனால் இந்த கதையை நீங்கள் ராணி கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா இது அவளை பற்றின மாதிரியான ஒரு கதை அப்படிங்கிறத ஒரு இன்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வசனம் ஒன்று சொல்கிறா. காடு மேடெல்லாம் மேஞ்ச கிடா, கொசவம் வளர்த்த கிடா, கொம்பேறி மேஞ்ச கிடா, இது பார்க்காத ஆளும் இல்லை, இது கேட்காத கதையும் இல்லை. அப்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறா. அவ என்ன கதைன்னா, ஒரு ஆடு வந்து ஒரு ஊரில் ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடு வந்து புல்வெளியில் புல்தரையிலெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா ரொம்ப மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டு திமிழ முடியாமல் அப்படியே திமிழிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் உலாத்திக்கிட்டு இருந்துச்சு. உலாத்திக்கிட்டு இருந்தப்போ ஒரு நரி வந்துச்சு. நரி வந்து அந்த ஆட்டை பார்த்துட்டு அந்த ஆடை சாப்பிட்லாமா அப்படின்றத பார்த்துச்சு. ஆனால் ஆடு வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு ஒரு மயக்க நிலையில் இருந்ததுனால என்ன பண்ணுறோன்றதே செய்கிறது தெரியாத நிலையில் இருந்ததுனால நரிக்கிட்டேயே சண்டை போட போச்சு. அப்போ வந்து ஓடி வந்து ஒரு முட்டுச்சு. நரி வந்து மலையை தாண்டி போய் விழுந்துடுச்சு அப்படிங்கிறத சொல்லி இந்த கதையை முடிப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடு வந்து நினச்சிக்கிச்சு, நம்மளால் ஒரு நரியவே முட்டி மலைக்கு மேலே தூக்கி வீச முடியுது, அப்போ இனிமேல் நாம தான் இங்கே எல்லாமே, அப்போ நம்ம செய்கிறதான் ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிது. துணி துவைச்சா அதை தூக்கிட்டு போய் அங்கே இங்கேன்னு போடுறது, கிழிக்கிறது, இந்த மாதிரியான சூழல் எல்லாருமே இருந்திருக்கு. அப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதை எப்படி தான் போக்குறது, இந்த ஆட்டை எப்படியாவது திருத்தணும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. சாமி கிட்டலாம் வேண்டுறாங்க, கடவுளே நான் உனக்கு படையல் போடுறேன், அது செய்கிறேன் இது செய்கிறேன், நீ வந்து இந்த ஆட்டை ஏதாவது பண்ணு, ஒன்று திருத்து இல்லை அழிச்சிடு, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில்.
பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு குறி சொல்கிற பொம்பளை வந்து வரா. அவள் வரும்போது ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு வழியிலேருந்து இன்னொரு வழிக்கு போகும்போது அந்த ஆட்டுக்கிடா நடுவில் வந்து மறிச்சிக்குது. நீ யாரு, நீ ஏன் இங்கே வர அப்படி இப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அப்போ குறி சொல்கிற அவள் வந்து ஏதோ ஒன்று பண்ணி திடீர்னு அந்த ஆட்டையே வந்து அடித்து விரட்டுறா, அந்த ஊரை விட்டே விரட்டுறா. இதை பார்த்த வந்து மக்கள் எல்லாம் பாருங்க, நம்ம ஊரில் இவ்வளோ நாளாக அழிச்சாட்டம் பண்ணிருந்துச்சுல அந்த ஆடு, அது இப்போ வந்து காணாமல் போயிடுச்சு. அதை பண்ணதே இவங்க தான் நமக்கு எல்லாமே, இனிமேல் இவங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தப்போ இந்த செய்தி வந்து அல்லிநாட்டு மன்னனுக்கு தெரியுது. அல்லிநாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சப்போ என்ன பண்ணுறான், அப்போனா இந்த பொண்ணு ரொம்ப அழகாகவும் இருக்கா, ரொம்ப திறமையாகவும் இருக்கா, இவளால் எல்லாமே முடியும், அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த குறி சொல்கிற பொம்பளையோட புருஷன் தான் அந்த ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆடு வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் படிக்கும் போது பேசும்போது ஆடுனா அது ஆடு தான் நமக்கு விஷுவலில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஆடா இல்லை, அது ஒரு மனுஷனுக்கு ஆடுங்கிற மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டு நம்ம வரோம். அப்போ என்னன்னா ஏற்கனவே ஒரு மனுஷன் அவன் வந்து ஊருக்குள்ளே ஏதோ ஒன்று செய்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃபே வந்து அடித்து ஊரை விட்டு விரட்டுறா அப்படிங்கிற மாதிரி டோனில் மாறிடுச்சு. இப்போ இங்கே அடுத்த லைனுக்கு வரும்போது அந்த டோன் மாறிடுச்சு. இதை கேட்ட வந்து ராஜா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அப்போ பரவாயில்ல, இவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஓடிப்போன அந்த மனுஷன் வேற ஒரு கூட்டத்தோட போய் சேர்றான். ஏதோ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் வேற ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்து என் மனைவி வந்து திரும்ப என் கூட வந்து சேரணும், அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், ஒரு திட்டம் போடணும், என்ன திட்டம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று செய்யலாம். ஆனால் இந்த ஆம்பளைங்க இவங்களோட சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்கும்போது சில ஐடியாஸ் எல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ ஒன்று செய்யலாம், உன் மனைவி வந்து இப்போது உங்ககிட்ட இல்லை, இப்போ ராஜாவோட மனைவியாக ராணியாக இருக்கா, இவளை வந்து நம்ம மல்லிநாட்டு மன்னன் கண்ணில் படுற மாதிரி வச்சிருவோம். மல்லிநாட்டுக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி இவ தென்பட்டாள்னா கண்டிப்பாக இவன் மேலே அவன் ஆசைப்படுவான். அப்போ என்ன நடக்கும், 2 நாட்டுக்கும் போர் நடக்கும். போர் நடந்துட்டு இருக்கப்போ எல்லா ஆண்களும் வெளியில தான் இருப்பாங்க, போரோட பகுதிகளில் இருப்பாங்க. ராணி இவங்க எல்லாமே அந்த புறம் அரண்மனை இந்த மாதிரி பகுதியில் இருப்பாங்க. அப்போ நாங்கள் போய் ராணியை தூக்கிட்டு வந்துடுறோம், நீ அவளோட இங்கே காட்டில் வாழ அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது ஆனால் இவனுக்கு வந்து அது இல்லை, அவள் விருப்பப்பட்டு வந்தால் தான் இங்கே இருப்பா, நம்ம கட்டாயமாக தூக்கிட்டு வந்தால் அவள் இருக்க மாட்டா, வேற வழியில் நம்ம பார்க்கணும் யோசிக்கணும் அப்படின்னு. சரி யோசிப்போன்ட்டு இதே மாதிரி இந்த நகரத்திலோட இவங்க போயிட்டுருக்கோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது முடிவில் வந்து இந்த கதையெல்லாம் இந்த பிளான் எல்லாம் வந்து கிழவி வந்து கேட்டுட்ருப்பா. கிழவி வந்து கேட்டுட்டு, இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, சரி நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கதையை வந்து அங்கே நிப்பாட்டுவா. ஏன்னா இந்த கதையை இதுக்கு முன்னாடி காட்சியில் பார்த்தா இந்த கதையை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றது கிழவியாக தான் இருப்பாள். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்து சரி நிப்பாட்டிடுவோம், இங்கே இந்த கதை போதும், இது வரைக்கும் நடந்த இந்த கதை போதும், வாங்க குழந்தை ஒன்று காணாமல் போச்சுல அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு திரும்ப அந்த கதையை கண்டினியூ பண்ணும்போது இது வரைக்கும் அந்த குழந்தை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது காணாமல் போல, உண்மையிலே இந்த நாட்டில் தான் இருக்குது. குழந்தை எங்கே போச்சுன்னா, நான் தான் குழந்தைய திருடினேன், மல்லி நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போகாமல் அல்லி நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போகாமல் குழந்தை என் பாதுகாப்பில் என்னோட பகுதிகளில் என்னோட வீட்டில் நான் தான் வச்சு வளர்த்தேன், ஒரு காட்டில் வச்சு நான் தான் வளர்த்தேன். ஏன்னா இது வந்து ஆண் குழந்தையா இருக்குது, ஒரே ஒரு குழந்தையா இருக்குது, இது வந்து எல்லா சூழல்லையும் எப்படியும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பல கதைகளையும் பல திறமைகளையும் நான் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தேன். இப்போது இந்த குழந்தை ஒரு நல்ல பரிமாணத்துக்கு வளர்ந்துருச்சு, அதனால இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம ராணிக்கிட்ட போய் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தின போது கிழவிக்கே ஒரு கட்டத்தில் திடீர்னு ஷாக் வருது. போயிட்டு வந்தோடனே குழந்தைய காணாம எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ராணிக்கிட்ட வந்து ஓடி வந்து இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை ராணி, நான் தான் உன் குழந்தைய எடுத்துகிட்டு போனேன், ஆபத்து வரக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தா குழந்தை இல்லை, அங்கே வந்து ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் இருந்துச்சு, இந்த கடிதத்தில் அவன் ஏதோ எழுதியிருக்கான், இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கொடுக்கும்போது அந்த கடிதத்தில் குழந்தை எழுதியிருக்கும், இவ்வளோ நாளாக வந்து என்னை வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா, இதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலைகள் இருக்குது,
நான் ஆண்களோடையும் பெண்களோடையும் அப்படி இப்படியும் இருக்க விரும்பல, எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்துல முடிஞ்சு அவன் எங்கேயுமே எங்க இருக்கான், லாஸ்டா எங்க போனான்றதே தெரியாம ஒரு ஒரு சர்ப்ரைஸாகவும் இல்லாம சஸ்பென்ஸோட வச்சுட்டு முடிச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் நமக்கு குழந்தை என்ன ஆச்சுன்றது தெரியாம இருக்கும். இதுல இப்போ நான் இந்த டோனு பிளேவெல்லாம் படிக்கும் போது ஏற்கனவே நான் வந்து அந்த நடுக்கூத்தன் பிளே படித்தேன். அப்புறம் இப்போ இந்த பிளே படித்தேன். இந்த ரெண்டு பிளே படிக்கும் போது எனக்கு சடனாக ஒன்று தோணுச்சு. எங்களோட தேட்டரோட சப்ஜெக்டில் சிலபஸில் இருக்கும்போது நிறைய தேட்டர் வந்து படிக்கிற என்ன ஸ்டைல், ஒரு ஒரு தேட்டரும் ஒரு ஒரு ஸ்டைலு, டோட்டல் தேட்டர், அப்சர்வ் தேட்டர், அப்ட்ராக்ட் தேட்டர், எபிக் தேட்டர், இப்போ இந்த மாதிரி நிறைய டோன் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்டெப், இந்த ட்ராமானா இப்படி தான் வரணும், ஓவர் தேட்டர்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை படிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, உடனே விஷுவல் பண்ண முடியல, கனெக்ட் பண்ணுற ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோட சைட்லேருந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. ரெண்டாவது சீன் முடிச்சுட்டு மூணாவது சீனுக்கு போகும்போது முதல் சீனில் என்ன நடக்குதுன்றது அந்த கோர்வையை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்தா இது என்ன ஸ்டைலில் ரைட்டர் எழுதியிருக்காருன்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தோணுது. இந்த பிளே படித்ததுக்கப்புறம் இதை ஒருவேளை பர்ஃபார்மன்ஸுக்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா தெருக்கூத்து அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. ட்ராமாவோ சார் எழுதியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் அதோட எலமெண்ட்டில் பார்க்கும்போது இன்னும் விஷுவல் வேறு இருக்கும். ஏற்கனவே அதில் வந்து விஷுவல் பயங்கரமாக இருக்கும், ப்ரொஜெக்ஷன் எல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நமக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுமோன்ற மாதிரி தோணுது. ஸோ நான் லேர்ன் பண்ணது இந்த ட்ராமாவில் வந்து இதுதான். ஏதாவது சார் சொல்கிறதா இருந்தாலும், ஏதோ நான் மிஸ்டேக்காக ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை சேர்க்கறதுக்கு சார் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, ஏன்னா கதையை நான் வந்து ஒரு அஞ்சு வாட்டி படித்தேன். அப்புறம் ஒரு 5ஆவது வாட்டி போகும்போது தான் எனக்கு கதையோட ஸ்ட்ரக்சரே தெரிஞ்சுது, என்ன நடக்குதுன்றதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அது மாதிரி இப்போ நான் சொன்னது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்றது தெரியல, கதை ஃபுல்லாக ஸ்டிச்சாக சொல்லியிருக்கேனான்றதும் எனக்கு தெரியல. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லும் போது நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் எளிமையாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். இல்லை, நீங்கள் அதை வந்து டவுட்டெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். ஒரு ஸ்கிரிப்டை படித்து அதை இன்னொருத்தவங்க கிட்ட பகிர்றது இருக்குல்ல, அதை ஷேர் பண்ணுறது அப்படின்றது அது ரொம்ப சிரமமானது. வாசிக்கிற அனுபவத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுன்றது அது வேற ஒரு டோனில். ஆனால் அதை குறிப்பாக வச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப முக்கியமான இந்த இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸ்கிரிப்ட் வந்து பர்ஃபார்மன்ஸுக்காக மாறுறது, இல்லைன்னா ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது, இல்லைன்னா நம்ம வாசித்த அனுபவத்தை கட்டுரையாக எழுதுறது, அப்புறம் நண்பர்களோட பகிர்ந்துக்கிறது. அப்படி வரும்பொழுது இது வந்து ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு தேட்டர் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமானதாக இருக்குது. போன முறை வாசிச்சதை விட இன்னும் ரொம்ப அழகாக ரொம்ப நிதானமாக எடுத்து அது சொல்லும்போது திரும்ப திரும்ப நம்ம வாசிச்சுட்டே இருக்கிறதுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்குள்ளே போகும்பொழுது ரிஹர்சலு அதெல்லாம் ரொம்ப இன்னும் சுலபமாக்கும். முதல் ரீடிங் இது தானே. அப்போ அதுக்கு இது அவ்வளோ பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நல்ல முன்னேற்றம் தான், பயங்கர நெருக்கமாக இன்னும் க்ளோஸாக போனது தான். அதனால தைரியமாக செய்யலாம். சரி, இப்போ நமக்கு ஒரு ரீடிங் பண்ணும்போது ஒரு பிடிபடுது இல்லை, வேற எங்கெங்கேயோ நடக்கிறது அப்படின்றதெல்லாம் வருது. அப்போ இதில் என்ன இருக்குதுலேருந்தே தொடங்கலாம். இப்போ மற்றதெல்லாம் திரும்ப இன்னும் ஒரு தடவை ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு மீல் வாசிப்பு மாதிரி ஒரு பேக்கில் மறுபடியும் போய் ஒரு 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 ப்ராக்டிஸு ஒரு இசம் இதெல்லாம் என்னவா இருக்குதுன்னு வேணா போய் பார்க்கலாம். நமக்கு அதுக்கு தொடக்கமாகவும் இந்த பிரதி இருந்திருக்குதுன்னா பெரிய சந்தோஷம்தான். இதில் இப்போ நீங்கள் சொன்னது வழியாக எனக்கு பிடிப்பட்டதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கதை சொல்லல் முறை இருக்குல்ல, ஒரு ஃபேண்டசியா கதை சொல்றது, ஒரு 7 கடல் தாண்டி ஒரு மந்திர இதுக்குள்ள சிப்பிக்குள்ள இதை திறக்கக்கூடிய சாவி இருந்துச்சா அப்படின்ற மாதிரி நம்ம 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 டோன்லேயே நம்ம கிட்ட ஏற்கனவே கதை சொல்ற மரபு இருக்கிறதையே அழகா உள்வாங்கி இது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா இருக்கு. அப்ப சொல்றதோட நீளமும் அதுல விரியக்கூடிய காட்சிகளும் வெவ்வேறு விதமா இருக்குதே தவிர, அப்ப அது குழந்தைங்களுக்கு சொல்றதா இருந்தா ரொம்ப சுலபமா சொல்லிட்டு இருக்கலாம். இது நாடகத்துக்கு அப்படின்னும் பொழுது
அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரங்க பொருட்கள் இருக்கு, அது நடிகர்களுக்கான அனுபவம் இருக்கு. அது அந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுல இந்த இந்த நமக்கு என்ன ஒரு ஒரு சின்னதா சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது திரும்ப தொடர்ச்சியா வாசிக்கும் போது சரிதான். ஆனா நீங்க சொல்றது வழியா இப்ப நீங்க உங்க வாசிப்பு அனுபவத்தை எங்ககிட்ட அறிமுகப்படுத்துறது வழியா புரிஞ்சுக்கிட்டதா இருக்குன்னா என்னோட அனுபவமா இது உரையாடல்ன்றதுனால. அப்ப என்னோட அனுபவமா நான் உள்வாங்கினது வாசிக்கிறதுன்னு இல்லாம நீங்க சொன்னது வழியா நான் உள்வாங்கினதுன்னு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற கதை சொல்லல் முறை அது இன்னும் ஒப்பீடு மாதிரியும் சொல்லி பார்க்கலாம். கிரீஷ் கர்னாட் எப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு மித்திக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற எங்கிருந்தோ வரக்கூடிய நாடகங்கள் வெவ்வேறு விதமா சொல்லக்கூடியது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கையில வச்சுட்டு இருக்கும்போது, ஒரு இந்திய தன்மையிலேயே டக்குன்னு கதை சொல்லல் முறை நம்ம கிட்டே இருக்கு, அதுவே நாடகம் தான் அப்படின்னு என்ன இது மாதிரி என்ன பிளே நாகமண்டலா விளக்கெல்லாம் பேசுது அப்படின்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கதை சொல்லல் முறை. அப்புறம் ஹயவதானா மாதிரி ஒருத்தவனுக்கு இதுல தலை மட்டும் குதிரை தலையா இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கதை இல்லையா. அது நெருக்கமாக்குற அளவுக்கு இன்னும் டெப்தா இருக்குது. ஸோ அதுல இல்லாத காட்சிகள்லாம் கூட இன்னும் கூடுதல் காட்சிகளா இருக்கு, இன்னும் மேடை சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றத நீங்க உங்க அனுபவத்து வழியா புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பெரிய தொடக்கம் தான். நன்றி, கிளாரிட்டி இருந்துச்சு. அவர் சொல்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு அவர் கடைசியா எல்லாத்தையுமே இது பண்ணுவார் நினைக்கிறேன். இப்போதைக்கு அவர் சொல்ல வணக்கம். நல்லா இருந்துச்சு, ஒரு தெளிவான ஒரு உரையாவே இருந்துச்சு. நமக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் அப்படின்னு வரும்போது நமக்கு இல்லாத ஒன்றை நம்ம கற்பனை பண்றதா இருக்கட்டும், அப்போ இருக்கிற ஒன்றை இல்லாம மாத்துறதான விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயம்தான் மித்தாலஜிக்குள்ள நமக்கு மித்தாலஜியோ இல்லை ஸ்டோரி டெல்லிங்கோ வரும்போது அந்த விஷயத்த தான் நம்ம எடுப்போம். இப்போ 7 கடல் அப்படின்றது இல்லாத ஒரு விஷயம், இருந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு கற்பனை வரும். ஆனா இப்போ ஒரு ஆண் பெண் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு நாட்டுல ஆண்களே இல்லாம போயிட்டா, அந்த இல்லாம போறதுக்கான ஒரு கதை இருந்துச்சுன்னா, அப்ப மறுபடியும் அது திரும்ப வந்துச்சுன்னா என்னவா மாறும், அந்த உலகம் எப்படி மாறும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கான விஷயமா தான் இந்த கதையை நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது எப்படி மாறும், ஒருவேளை இவங்க இருந்திருந்தா, அவங்க இருந்துட்டே இருந்திருந்தா, இல்லாம இருந்திருந்தா, இந்த ஒரு 3 கட்ட இது இருக்குல்ல, இருக்கும்போது அவங்க இருந்துட்டே இருந்திருந்தா இல்லாம போயிருந்தா அப்படின்ற ஒரு அந்த தெளிவு கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரையுமே இங்க பிடிச்சு வச்சிருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த குழந்தை யாருக்கு வேணாலும் முக்கியமா இருக்கலாம், அதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு அது ரொம்ப முக்கியம். அதோட செல்ஃப்ன்றது, அதோட தனித்துவன்றது, அதோட அடையாளன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அதை பிடிச்சு வச்சிருக்கிறது இல்ல உங்களோட சுயநலத்துக்காகவோ இல்ல மற்றவங்களோட தேவைகளுக்காகவோ அதை பிடிச்சு வச்சிருக்குன்ற அவசியம் எப்பவுமே ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தா எனக்கு எப்படி இந்த கதையில கனெக்ட் ஆகாம நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆச்சு. இப்போ ஆடு தோல் அப்படின்னு வரும்போதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆன விஷயம்னா ஒரு அதிகாரத்தோட ஒரு வெளிப்பாடா நான் பாக்குறேன். ஆடு தோல்னு எடுத்துக்கிட்டா இப்ப நம்மளோட சால்வையா எடுத்துக்கலாம், நம்மளோட கலர் சால்வையா கூட நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு அதிகாரம் இல்ல ஒரு மதம் கூட எனக்கு கனெக்ட் ஆச்சு. தோல் அப்படின்னு வரும்போது தோல் ஒரு மிகப்பெரிய மதத்தோட அடையாளமா இருக்கும். அது ஒரு சோம்பேறியா ஒரு இடத்துல இருந்துட்டு அது ஒரு நரிய அடிக்குது, அது மலையை தாண்டி போய் விழுது அப்படிங்கும்போது அந்த மதம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு நான் இங்க இருந்துக்கிறேன், நீ வராத அப்படின்ற ஒரு விஷயத்த அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வைக்கும். அப்போ அது திரும்ப அது எதுவா மாறும்னா, எனக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, நான் இதை எப்படி நல்லதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இல்லாம இதை ஒரு கெட்டதுக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு இதுக்குள்ள வரும். அப்புறம் அந்த குறி சொல்றவங்க சொல்ற விதமா இருக்கட்டும், அந்த மதத்தையே ஒரு கையாளுறதுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு அதிகாரத்தை பிடிக்கதா இருக்கட்டும், அந்த அதிகாரத்து மூலியமா பிரச்சனைகள் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு இல்லாத விஷயமா மாத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு கனெக்ட் ஆச்சு.
அப்புறம் இந்த குழந்தைகளுக்கான ஏரியாவாகவும் இது வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கான கான்சென்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தா நம்ம வந்து அவங்களை கேட்காமலே நம்ம வந்து சில விஷயங்கள் திணிக்க ஆரம்பிச்சிடும். என்னவா இருக்கட்டும், இப்போ ஆண் குழந்தைன்னா இப்படி இருக்கணும், பெண் குழந்தைன்னா இப்படி இருக்கணும், இங்க ஆண் குழந்தைங்களே இருக்கக்கூடாது, பெண் குழந்தைங்களே இருக்கக்கூடாது, இப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னவா மாறணும், அவங்க என்னவா மாறணும்னு முடிவு பண்ணாம மற்றவங்க என்னவா மாத்தணும் அப்படின்றதான் வந்து உலகம் வந்து ஒரு முடிவாவே வைக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. இதுதான் வந்து நீங்க சொன்னதுல இருந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க ரீட் பண்ணிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆச்சா அப்படின்னு? இல்லை, இப்போ இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒரு இந்த இதில் வந்து நீங்கள் நரேட் பண்ண போது நான் அந்த கதை சொன்னேன், அது ஒரு மலை தாண்டி விழுது, இந்த இதெல்லாம் சொல்லும்போது இதில் நீங்கள் ஒரு டீட்டெயில் எடுத்து எனக்கு சொன்னீங்க, அதை என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியுது. ஓ, இப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு ஐ ஓப்பன் ஆகுது. நான் படிக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அதை உள்வாங்கிட்டேன்னா, அந்த பிரதியில் இருக்கிற ஒரு சிக்கல் இருக்குது. எப்படி விஷுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது படிக்கும் போது நம்ம ஒரே ஸ்டிச்சில் படிச்சுக்கலாம், எப்படி வேணால் அதை கோர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். எழுதும் போது அதில் ஒரு நமக்கு ஒரு அந்த இது கிடையாது, எப்படி வேணால் அதை விஷுவல் பண்ணிடலாம், டாப்பில் உட்காந்தான்னு எழுதிடலாம். ஆனால் அதை பர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு போய் டாப்பில் உட்கார வைக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. ஆனால் சார் எழுதியிருக்கிறதுல ஒரு கட்டுப்பாடு இல்லை, அது தெரியுது. அப்போ அதை வந்து நம்மளும் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். எழுதும் போது நமக்கும் அந்த விஷுவலை பற்றி அவர் கவலைப்படாமல் எழுதியிருக்காருன்றது தெரியுது. அதை நம்ம அடுத்த வாட்டி நம்ம ஒரு கதை எழுதும் போதோ இல்லை நாவலோ நாடகமோ எழுதும் போது விஷுவலை இதை பின்னாடி நடக்க பர்ஃபார்மன்ஸை பற்றி கவலைப்படாமல் எழுதுறதை எழுதிட்டு போயிடலாம், நடக்கிற ப்ராசஸை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை எடுத்துக்கிறேன் என் சைட்லேருந்து. அப்போது எனக்கு வந்து எப்படி வேணால் எழுதிக்கோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் அவர் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தோணுது. அதுதான். தேங்க்யூ.